பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 27வது அதிகாரம் 5வது வசனம். Psalm chapter 27 verse 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். For in the day of trouble he will hide me in his shelter, he will lift me up on a rock. ஹல்லேலூயா. நாம பலவீனப்பட்டு இருக்கிற அந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு அடைக்கலம் கொடுத்து நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை அநேக மனுஷங்க அழிக்கணும்னு சொல்லி நினைத்து அநேக காரியங்கள் நமக்கு செய்கின்ற அந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு எந்த ஒரு தீமையும் அணுகாதபடி அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம அநேக சமயம் அநேகருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த மனுஷங்க நமக்கே எதிராக விரோதமாக எழும்புவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளை பற்றி வேற மனுஷங்க கிட்ட ஒவ்வொன்னா சொல்லி நமக்கு எதிராக ஒரு பெரிய சேனையை எழுப்பி கொண்டு வந்து நம்மளை அழித்துறணும்னு சொல்லி நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்வாங்க. அநேக நாட்கள் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தின் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை அரவணைக்க யாருமே இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கூடாரத்துல நம்மளை மறைத்து வைத்திருக்கிறாராம், நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாராம். நமக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு கவலையே நீங்க பட வேண்டாம். கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, எந்த ஒரு தீமையினாலும் நம்ம வாழ்க்கை அழிஞ்சு விடக் கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாராம். ஒரு நாள் வருகின்ற பொழுது கர்த்தர் நம்மளை கன்மலையின் மேல் உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில அநேக உயர்வுகளை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். நம்ம கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்ம காத்து இருக்கணும். அவருடைய கூடாரத்துல நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீங்க தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா எங்களை உயிர்ப்பீங்க, நீங்க எங்களை உயர்த்துங்கன்னு சொல்லி நம்ம காத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு வியாதினால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், பலவீனங்கள் மத்தியில நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கும் கரம் நம்மளோட எப்பொழுதுமே கூட இருக்குது. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. சீக்கிரமாக எல்லாவற்றிலும் ஒரு மாறுதல் உண்டாகும். சீக்கிரமாவே உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சீக்கிரமாகவே நீங்க அநேக காரியங்களை செய்ய போகிறீங்க. கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்த போகிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எந்த ஒரு தீமையான காரியங்களும் பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஏசப்பா வராதபடி நீங்க பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களை உயர்த்துங்க. எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். God bless you. Have a joyful day.